வணக்கம் ஆனந்தி. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனூர் அருகே வட்டிக்கரைப்பட்டி வட்டி கண்மாயில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்ற மீன்பிடிப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த மீன்பிடிப்பு விழாவில் புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், திருச்சி மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். அப்போது சிங்கமுனூர் தாலுகா எஸ்புதர் ஒன்றியம் கேசம்பட்டியைச் சேர்ந்த சமையல் மேஸ்திரி பாலசுப்ரமணியம் 45 வயதுடையவர் தனது மகளுடன் மீன்பிடிப்பு விழாவில் கலந்து கொண்டார். அப்போது எதிர்பாராத விதமாக மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென கால் இடறி பாலசுப்ரமணியம் தலைகுப்புற தண்ணீருக்குள் விழுந்ததாக கூறப்படுகிறது. உடனடியாக அருகே இருந்த மீன்பிடித்துக் கொண்டிருந்தவர்கள் அந்த பாலசுப்ரமணியத்தை மீட்டு 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்தனர். 108 ஆம்புலன்ஸ் பாலசுப்ரமணியம் மீட்பதற்காக வந்தபோது மீன்பிடித்து விழா முடிந்து அனைவரும் திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது இருசக்கர வாகனங்களிலிருந்து எடுத்துக்கொண்டும் பாதசாரியாகவும் நடந்து சென்றதால் ஆயிரக்கணக்கான குறுகிய சாலையில் நடந்து சென்றதால் எதிரே வந்த 108 ஆம்புலன்ஸ் வர இயலாமல் ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலாக தாமதம் ஏற்பட்டது. இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்து பாலசுப்ரமணியத்தை மீட்ட 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் சிங்கமுனரி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு சென்று பார்த்தபோது பாலசுப்ரமணியம் ஏற்கனவே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் சொன்னனர். இதனை அடுத்து பாலசுப்ரமணியத்தை சிங்கமுனை போலீசார் உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்து இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆசையாய் மீன்பிடிக்க சென்று சமையல் மேஸ்திரி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இவருக்கு ஒரு மகனும் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனந்தி.